விஜய் போட்ட முதல் கையெழுத்து என்ன ஆச்சு? சொடக்கு போட்டு வீரவசனம் பேசினால் மட்டும் போதாது, சொன்னதை செய்து காட்டணும். அதுதான் தில்லு. தாவேக்காவை அலறவிட்ட அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சராக இருக்கும் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார். குறிப்பாக திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று கூறியவர், தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 100% சிறப்பான பாதுகாப்பு கொடுக்கப்படும், அதற்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்று கூறியிருந்தார். அப்படி தான் சொன்னது போலவே தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனது முதல் கையெழுத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கினார் விஜய். இது முதல் கட்டமாக காவல்துறை தலைமையக நிர்வாக கட்டுப்பாட்டின் செயல்பட உள்ளது. அதோடு முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படும் என்றும் அறிவித்தார் விஜய். அந்த வகையில் தற்போது இந்த அதிரடிப்படையில் சிறப்பு காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள், பெண் தலைமை காவலாளர்கள் என 6 பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு 4 சக்கர வாகனம், தகவல் தொடர்பு சாதனங்கள், கேமரா வசதி என அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், பள்ளி, கல்லூரி போன்ற பகுதிகளில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை ரோந்து நடத்தும். பெண்களுக்கு எதிரான சட்டவிரோத செயல்கள் எங்கு நடந்தாலும் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும். பொது இடங்களில் பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களை மருத்துவமனைக்கோ அல்லது அவர்களின் வீடுகளுக்கோ அழைத்து சென்று ஒப்படைப்பார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் விஜய். இந்த நிலையில்தான் தற்போது விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கடந்த திமுக ஆட்சியை விடவும் அதிகப்படியான குற்ற செயல்கள் நடைபெற தொடங்கிவிட்டது. இதற்கு எதிராக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு குற்ற செயல் கூட நடக்காது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று விஜய் வாக்குறுதி வழங்கிய போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தால் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகப்படியாக நடைபெறுகிறது. அதற்கு எதிராக பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விஜயை பொறுத்தவரை சினிமா பாணியில் சும்மா அடித்து விட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த 2 வாரங்களில் தமிழ்நாட்டில் 25 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. அதில் 4 இரட்டை கொலைகள், அதோடு 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக கோவையில் 10 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே விழுப்புரத்திலும் ஒரு சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று மதுரையில் ஒரு சிறுவன் கொல்லப்பட்டான். கோவையில் ஒரு இளம் பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார்கள். இப்படி அடுத்தடுத்து கொடூர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நான் மட்டும் முதல்வரானால் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று வீரவசனம் பேசிய முதலமைச்சர் விஜய் இப்போது அது குறித்து எந்த கருத்தும் வெளியிட மறுக்கிறார். வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். இது போன்ற நேரங்களில் ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்க வேண்டும். ஆனால் இவரோ எந்த கருத்தும் இல்லாமல் ஒரு பொம்மை முதலமைச்சர் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை, இப்படியே போனால் போக போக தமிழ்நாட்டில் குற்ற செயல்கள் மிக கடுமையாக உருவாகிவிடும். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு விஜய் வந்தால் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார், பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுப்பார் என்று நினைத்து அவருக்கு ஓட்டு போட்ட பெண்கள் எல்லாம் இப்போது அதிர்ச்சி அடைய தொடங்கிவிட்டார்கள். சினிமா பாணியில் பேசி நம்மை ஏமாற்றி விட்டாரே இந்த விஜய் என்று அவருக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்று கூறும் அண்ணாமலை, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. அதேபோன்று கோவை 10 வயது சிறுமி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 2 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற தவறுகளை செய்வதற்கு மற்றவர்கள் அச்சப்படுவார்கள். எந்த அளவுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு குற்ற செயல்கள் குறைய தொடங்கிவிடும். அதனால் இந்த வழக்கிலும் நீதிமன்றம் பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கி அதை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக ஜாமீனில் அவர்களை வெளியே வராத அளவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, GR சாமிநாதன் போட்ட உத்தரவு எதிரொலி. திருப்பரங்குன்றத்தில் களம் இறங்கியது மத்திய தொல்லியல் துறை. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் தடை போட்டார். அதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கும் சென்றார். இந்த நிலையில் தற்போது பெருவாரியான இந்துக்களின் அதிருப்திக்காக திமுக ஆட்சியை முடிவுக்கு வந்துவிட்டது. இதன் காரணமாக தற்போது உயர் நீதிமன்ற நீதிபதி GR சாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மேலும் ஒரு உத்தரவு போட்டுள்ளார். அதில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் திருப்பரங்குன்றம் கோவில் எல்லைக்குள் அமைந்திருந்த போதும் அதன் அருகே சிக்கந்தர் தர்கா இருப்பதை காரணம் காட்டி திமுக அரசு தீபம் ஏற்றுவதற்கு தடை போட்டது. ஆனால் நீதிபதி GR சாமிநாதனும்
கோவில் எல்லையில் அமைந்துள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு யாரும் தடை போட முடியாது என்ற தனது கருத்தை பதிவிட்டார். இப்படியான நிலையில்தான் தற்போது திருப்பரங்குன்றம் கோவில் நிலங்களை சிக்கந்தர் தர்காவை சேர்ந்தவர்கள் அபகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தொல்லியல் துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் நீதிபதி GR சாமிநாதன். அந்த உத்தரவில் திருப்பரங்குன்றம் மலையில் முருகன் கோவிலுக்கு உள்ள இடம் மற்றும் சிக்கந்தர் தர்காவுக்குள்ள இடங்களை அளவெடுத்து தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் தற்போது மத்திய தொல்லியல் துறையினர் திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்து அளவெடுக்க தொடங்கியுள்ளார்கள். அதனால் அடுத்தபடியாக அதற்கு உரிய அளவீட்டு கற்கள் நடப்பட்டு கோவில் நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அது குறித்த அறிக்கையை உடனடியாக நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள GR சுவாமிநாதன், வருகிற கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என்று ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இதற்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷனை வெளிப்படுத்த போகிறார்கள்? அதாவது தாவேகா இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறார்களா, இல்லை இவர்களும் திமுக பாணியில் இந்து மக்களுக்கு எதிராக செயல்பட போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, ராஜினாமா செய்த 3 அதிமுக MLA-க்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்ட விஜய். 4 SP வேலுமணி அணியினர் மீண்டும் எடப்பாடியிடம் தஞ்சம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதால் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளை தன் பக்கம் இழுத்தார். அவர்கள் கூட்டணிக்கு வராமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் என்று கூறியதால் அவர்களால் தனக்கு எப்போது வேண்டுமானாலும் சிக்கல் ஏற்படலாம் என்பதனால் அதிமுகவை 2ஆக உடைத்தார். அதனால் SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் 25 அதிமுக MLA-க்கள் விஜய்க்கு ஆதரவளித்தார்கள். ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பேன், MLA பதவியை பறிப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி விரட்டியதால் அந்த 25 பேரும் பின்வாங்கிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் MLA-க்கள் உங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொள்ளுங்கள், வரப்போகிற தேர்தலில் உங்கள் அனைவருக்கும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் விஜய். அதன் முதல் கட்டமாக இன்றைய தினம் அதிமுக SP வேலுமணி அணியைச் சேர்ந்த மதுராந்தகம், மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார் ஆகிய 3 MLA-க்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்துள்ளார்கள். அடுத்த 20 நிமிடத்தில் தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் அறைக்கு சென்றுள்ளார்கள். பின்னர் அந்த 3 MLA-க்களும் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார்கள். இந்த சந்திப்பு 5 நிமிடங்கள் கோட்டையில் நடைபெற்றுள்ளது. அதே சமயம் இன்று SP வேலுமணி தரப்பிலிருந்து 4 MLA-க்கள் மீண்டும் எடப்பாடி அணியில் இணைந்துள்ளார்கள். இந்த நேரத்தில் திரைக்கு பின்னால் தமிழக வெற்றி கழகம் 100% குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்று தலைப்பு கொடுத்துள்ளார். பெரும்பாலும் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் அணியை வாக்களிக்க குதிரை பேரம் பேசுவது, தற்போது அதிமுக உறுப்பினர் பதவி விலக வைத்து கோட்டையில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பது, இதுபோன்ற விஜயின் கன்றாவி காட்சிகளை பார்ப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தார்களா? தூய சக்தி என்று சுயத்தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் MK ஸ்டாலின்.